சிவாய நமையென்றிருப்பார்க்கு அபாயம் ஒரு காலம் இல்லைங்கிறார். நம்ம போற்றி திருவாகவில் ஆராய்ஞ்சிட்டு வரோம் திருவாசகத்தில். அதில் நம்ம கடைசியாக பார்த்த வாக்கியம் சமயவாதிகள் அந்த மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர்னு பார்த்தோம். அப்போ பல்வேறு சமயங்களை அனுஷ்டிக்கிறவா அவாவா மதம் தான் வஸ்தின்னு, அதில் இல்லாத உய்வு இல்லை அப்படின்னு வீண் பெருமை பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியறதுங்கிறார். மிண்டிய மாயா வாதம் என்னும் சண்ட மாருதம் சுடித்தடி தார்த்துங்கிறார். அப்போ இந்த உலகம் வெறும் பொய் தோற்றம் தான் அப்படின்னு மாயவாதம் செய்யக்கூடியவாளோட விவாதம் பெருங்காற்று போல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியது. இறை வழிபாட்டை போகிறவன் அதிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி உலோக யதனெனும் உண்டீர் பரம்பின் பாம்பின் கலாபே தத்த சுடுவிடம் எய்திங்கிறார். அப்போ இந்த உலகத்தை தவிர மறுமைன்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு வாதிக்கிறவன் தான் உலோகபாதன். அப்போ அவன் ஒளி வீசிண்டும் திறமை நிறைஞ்சும் இருக்கிற பாம்புக்கு நிகரானவன்கிறார். ஏன்னா அவன் ஒரு இம்மை மறுமையை அறிஞ்சிக்காத இருக்கான். அவனுடைய விபரீதமான கோட்பாடுகள் கடுகடுக்கின்ற விஷத்துக்கு ஒப்பானதுங்கிறார் மாணிக்க வாசகர். இதில் அதிர் பெரு மாயை எனை பல சூழவுங்கிறார். அப்போ எது சரி எது தப்புன்னு உணர்ந்து கொள்ள முடியாமல் அந்த கோட்பாட்டில் மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. அதெல்லாம் அவனால் ஒரு முடிவுக்கு வர முடியல. தப்பா மேதாம் பிடித்தது சலியா தழலது கண்ட மெழுகது போல தொழுதுள முருகி அழுதுடல் கம்பித்துங்கிறார். அப்போ இத்தனை விதமான மதிமயக்கங்களுக்கு இடையில் தனது தெளிந்த கொள்கையிலிருந்து பிசகாது இருக்கக்கூடிய ஆத்ம சாதகன் பாக்கியவான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனுக்கு அந்த பாக்கியம் இருக்க வாசி தான் அவனால் மனசு பெசகாமல் இருக்க முடியறது. இல்லைன்னா கண்டிப்பாக பெசகும். அவன் தீயிலிட்ட மெழுகு போல உள்ள முருகி இறைவனை தொடரான். இத்தனைக்கும் மத்தியிலையும் இறைவனை நாடி அழுது உடல் நடுங்கிறான். ஆடியும் மலரியும் பாடியும் பரவியும் கோடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகி நல்லிடை யரா வண்பின்கிறார். அப்போ எப்படி பக்தன் என்னெல்லாம் பண்ணுறான்? ஆடடான், அரட்டுறான், பாடுறான், வழுத்திண்டு தொழறான். அவன் குருடு போல அறிவிலி போல தான் பிடிச்ச நன்னெறியிலிருந்து சித்த கூட பெசகிறது இல்லை. பக்தின்ற தூய அன்பில் மூழ்கினவனாக இருக்கான். பசுமரத்தாணி அரைந்தார் போல கசிவது பெருகி கடலென மருகின்றார். அப்போ இந்த வார்த்தை பல இதில் நம்ம பார்க்க முடியாது. இந்த பசுமரத்தாணின்ற வார்த்தை மாணிக்க வாசகருடையது. அப்போ பச்சை மரத்தில் ஆணியை லகுவா செலுத்தினது போல பேருணர்ச்சியை உள்ளத்தில் ஊட்டி அதன் விளைவாக உள்ளம் குழஞ்சு உடல் சூழறதும் நகழ்து இல்லையா? அகங்குழைந்த அணுகளை மெய் விதிர்த்து சகம்பே என்று தம்மை சிரிப்பேங்கிறார். அப்போ நெய்ந்து உருகிறது. சுவாமியை நினைக்கும் பொழுது அதன் தூள தோற்றமால உடல் நடுங்கிறது. பக்தனை உலகத்தவர் பேயின்னு நகைக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இதெல்லாம் நடக்கிறது அவனுடைய பக்தி உணர்ச்சி மேலோங்கும் போது. நானது ஒழிந்து நாடவர் படித்துறை பூணது வாக கோணுதல் அன்றிங்கிறார். அப்போ நல்ல ஆத்ம சாதகம் வெக்கப்படுறதில்லை. அவனுடைய சாதகத்தை தொடர்ந்து மேலோங்கி செய்யலாம். எதை குறிச்சும் மனம் கோணறதும் கிடையாது. ஐயோ இப்படி நடந்துக்கிறாளே, அவள் நம்மளை புரிஞ்சுக்கலே நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. உலகத்தவர் பண்ணுற ஒரு நிந்தனையே அவன் ஆபரணமாக எடுத்துக்கிறான். ஏன்னாக்கா தன்னிடத்தில் தற்பெருமை ஏதாவது இருக்குமானாதான் அதை சோதித்து அறிஞ்சிக்கிறதுக்கு அதை பயன்படுறது. ஏன்னா அவனுடைய பெருமை அழிஞ்சுப்படுறது. அவன் அதை பற்றி கவலையே படுறதில்லை. சதுரழிந்தரிமால் கொண்டு சாரும் கதியது பரமா வதிசயமாகங்கிறார். அப்போ நான் வல்லவன்ற செருக்கு சாதனத்துக்கு தடையாக இருக்குது. மெய்யறிவு ஓங்கணும்னாக்கா அதுக்கு ஒரு ஊக்கம் தேவைப்படுறது. நம்மளுடைய ஆத்ம இதை வளர்த்துக்கணும்னாக்கா நம்மளுடைய பெருமை அழியணும். பக்தன் பெறுகிற பேர்களில் முக்திக்கு நிகரானது எதுவுமே இல்லை. அப்போ அதன் மகிமையை குறித்து வியப்படைகிறது நல்ல ஆத்ம சாதனமாக இருக்குது. கற்றா மனமென கதறியும் பதறியும் அற்றோர் தெய்வம் கனவினும் நினையாதுங்கிறார். அப்போது கண்டனுக்காக பசு உருகிறது போல பக்தர்கள் பகவானுக்காக உருகின்றிருக்கா. அவள் கதறவும் பதறவும் பண்ணின்னு இருக்கா. இறைவனை பற்றி அல்லாது வேற எந்த சிந்தனையும் அவள் உள்ளத்தில் கனவுல கூட வர்றதே இல்லை. அந்த அளவு அவள் பக்தியில் திளைச்சிருக்கா. அறுபருந்தொருவனின்
அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையைங்கிறார். அப்போ பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்க பரமன் பிரபஞ்சத்தில் ஒரு பகுதியாக பூமியில் பரமகுருவாக வந்து என்னை ஆட்கொண்டது அவனுடைய பெருமைக்கு எவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டுன்னு மாணிக்க வாசகர் உருகிக்கிறார். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.